கிண்டி பார்க். அம்மா பாரு கிண்டி பார்க் வந்துட்டு போட்டோ எடுக்கிறா. ஏதாவது போஸ்ட் மாதிரி கொடு. இப்படி கை வச்சு அந்த கிண்டி பார்க் இது பண்ணுறோம். வா வா. அம்மா அதோ ஒன்று பெருசாக ரவுண்டாக பார்த்துனுக்குது, இதோ ஒன்று தண்ணியில் பார்த்துனுக்குது பேர். என்னத்தா இந்த தண்ணியை நீங்கள் பிடிக்க போகிறேன். என்னத்த பேசுகிற பேர் அங்கே பேர் எப்படி இருக்கு பார்த்தியா? எப்பா செம்மையாகுதுல்ல. ஆனால் பாம்பு பண்ணை இங்கே ஏதாவது பாம்பு இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை போகிறது. இப்படியே போகணுமா? என்ன இது பார்வையாளர்கள் செல்லும் வழி, இப்படி தான் போனோம். எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல கிண்டி பார்க்கலாம். கண்ணாடியை தொடாதீர்கள். இப்போ எப்படி இருக்காரு? ஓகே நல்ல பாம்பு ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வெள்ளை, இன்னொன்று வந்து அந்த கலர். அதை பார்த்து பார்க்குது. அது ஒன்று பேர், அங்கே ஒன்று பேர் உணர்த்தி கேட்குது. அங்கே பேர் நெஞ்சின்னு வருது. 3 பாம்பு ஒரே இடத்துல விட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்காது அது. ஒன்றே ஒன்று தான் சுற்றி வருது பேர். அது வருது பேர். எங்கள் பேர் வருது. அதெல்லாம் தட்டக்கூடாது. அங்கே பேர் அது தூங்குதுங்க. அதுங்க இல்லை, அது பிளாஸ்டிக் என்னன்னு தெரில. இல்லை உயிரோடு தான் இருக்குது. உயிர் உள்ளது தான். இது எப்படி பார்க்குது பேர்? அங்கே பேர் ஓகே இங்கே வருது பேர். இங்கே பேர் எப்படி வருது பேர்? அப்பா அங்கே பாரு, அங்கே பாரு. ஐயோ வருது பாரு, தண்ணி குடிக்க போகுது. ஜோதியில் அங்கே பாரு, பாம்பு பாருடா. அவன் யோசிக்கிறான். இது ஒரு பாம்பு என்னது கண்ணாடி ஹீரோயின். இதுவும் மோசமான பாம்பு. இப்போ இதுவும் மோசமான பாம்பு. இதுதான் நாகப்பாம்பு. இங்கே பாரு ஜோயல், இங்கே பாரு, இங்கே பாரு ஜோயல், இங்கே பாரு. உள்ளே போய் பதுங்கிச்சு பாரு. அதுக்குள்ளே போயிடுச்சு பாரு. இல்லை இப்போ எவ்வளோ பெருசாகுது. இது இருக்கும் போல் 7 அடி 10 அடி கிட்ட. கட்டு விரியன், கண்ணாடி விரியன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுதான் கட்டு விரியன். பாம்பே காணோம். தோகுது இப்போ பானைக்குள்ள. இதில் பாம்பு இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியல பார்த்தியா? இது பேர் நம்ம தூண்டு சின்னோண்டு மரத்தில் இருக்குது. ஓகே இது பேர் மரத்தில் எப்படி நிற்கிது பாருங்க. ஐயோ ஆமாம், சில மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது வந்து விஷத்தை துப்புமா இந்த நாகம். இந்த ஒரு இது பேர் விஷத்தை துப்புமா. ஆமாம், எப்படி பத்துன்னு இருக்குது பார்த்தியா? நெருப்பு இல்லை, அது இந்த மாதிரி லைட் செட்டிங்கில் வச்சுருக்காங்க. அது இருக்குது வெள்ளையும் கருப்புமா தெரில. டேய் அதெல்லாம் தொடாதப்பா. இல்லை அதுங்களுக்கு அந்த சைடு விஷமும் நாகம். இதுவும் அதே தான். அந்த மூலையில் இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல. ஆமையா? பால் ஆமை. ஆமையே காணும். ஆமையே காணும். இதோ இருக்குது. அந்த மூலையில் பத்துனுக்குது. அந்த மூலையில் பத்துனுக்குது. இதோ இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ஒரு குட்டி மட்டும் தெரியுது பேர். அதை எட்டி பார்க்குது பேர். ஆமாம், தலை மட்டும் தெரியுது. ஃபோனில் ஒழுங்கா தெரில.
இன்னும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இல்லை போல இருக்கு. இது போல் ஓனா, பச்சை ஓனா எப்படி நின்றுக்குது பாரு. அதான் நிற்கிது பாருமா மரத்து மேலே வரி வரியா. இப்போ எவ்வளோ ஆமாம் போகிறேன், அங்கே போகிறேன் குட்டி 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 குட்டியாக அது பேர். அது எவ்வளோ அழகாக வெளியே வருது போகிறேன். ஜோயல் அங்கே போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரு. எவ்வளோ ஆமாம் பாருப்பா, அது பாருப்பா பா. எக்கச்சக்கமாக இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே. அங்கே போகிறேன், அந்த சைட்லேருந்து வருது, இந்த சைட்லேருந்து வருது. ஓ, சாப்பிட்றதுக்காக வருதுங்களா? என்னது அதெல்லாம் போடாத, அதெல்லாம் சாப்பிடாதுங்க, சாப்பிடக்கூடாது அதெல்லாம். இந்த மாதிரி தான் லூசுத்தனமாக நிறையா பேர் சுற்றுறீங்க இந்த மாதிரி போடுறதுக்கு. இப்போ எப்படி எட்டி பார்த்துன்னு பாரு. இது பாரு, இது பாரு. அண்ணாண்ட போட்டானா என்ன பண்ண முடியும்? அதனால தான் எச்சரிக்கையாக சொன்னாங்க. அவனுக்கு பால் பிடிக்கணும், பிடிக்கும் தூக்கி போட்டானா அண்ணாண்ட எப்படி போயிருக்கீங்க? இது என்ன தெரியல, ஆனால் பெருசாகுது பேர். இது நல்லா பெருசாக இருக்குது பேர். வெயிலுக்கு உக்காந்துக்குது போல். குட்டையில் தண்ணியே இல்லை பாவம். அதுக்கு என்ன பண்ணோம், தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா தூங்குவாங்க. தண்ணி வெளியாகுது. பெரிய ஆமாண்ணா இது. பாலை குச்சிக்கினே ஏதாவது நோண்டுவான் போல இருக்குது இவன். இதோ ஒரு மொக்கை ஓனா இதோ இருக்குது, இதோ இருக்கு பேர் ஓனா. அங்கே பேர் எவ்வளோ பெருசு பேர். ஓனா பேர். ஆமாம், எவ்வளோ பெருசு பற்றியா. அந்த இந்த இடத்துல அந்த ஒரு ஓனா தான் போலக்குதாங்க. ஆனால் எவ்வளோ பெருசுப்பா. இங்கே என்ன பாம்பு இருக்குதுன்னு பார்க்கலாவா. இந்தியன் மலைப்பாம்பு எங்கே காணோம். அம்மா எப்படி அங்கே பேர் எப்படி நின்று பார்த்துன்னுக்குது பேர் மக்கா. ஐயோ புச்சுன்னா எவ்வளோ பெருசு பேர் இல்லை, எவ்வளோ பெருசாகுதுரா அம்மா. சரியான பெருசு, ஆனால் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே பெரிய மலைப்பாம்பு. பார்வையாளர்கள் செல்லும்படி. பாம்பு தெற்கு ஆசியா மலைப்பாம்பு. ஒன்றும் காணோம். எங்கே இருக்கு அம்மா, எவ்வளோ பெருசாகுது பெருமுக்க. முழுங்கிடுமா, அவ்வளோதான். சுருட்டிடும், முதல்ல சுருட்டி ஒரு வழி ஆக்கிடும். எப்படி இது பற்றியா அம்மா. அதை ஒன்று பத்துனுக்குது மேலே, அதை ஒன்று பத்துனுக்குது. இங்கே பேர் இது எவ்வளோ பெருசாகுது பேர். அதை பேர் நவுறுது பேர் பொறுமையா. எப்பா இன்னும் இவ்வளோ தடிப்பாகுதுல்ல. உண்மாடி பொறுமையாக நவுறுது பேரேன். நாக்கு எப்படி நீட்டுது பார்த்தீங்க. ஐயோ ஐயோ. அழகு பாம்பு, பேரே அழகாகுதுல. எப்படி நிற்கிது பாரு. பானைக்குள்ளே வேறு ஒன்றுக்குது. தூக்கம் வந்துச்சாப்பா ஜோயல். இதுதான் இப்போ இதுதானே பார்த்துட்டு வந்தான். மியூசியம் அப்பா எல்லாமே வச்சுக்கிறாங்க பாரு. தவக்கலை இல்லை என்னென்னமோ இருக்குப்பா. தவக்கலை குட்டி இது பாரு. ஆமாம், அதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாம் பாரு கீழே பாரு. பள்ளி ஓனவா என்னன்னு தெரியல. எல்லாம் ஓனவா. அங்கே தான் போகலாம். இது அந்த ரெக்கையை விரிச்சின்னு பறக்கும் அந்த இது மாதிரி இருக்குது. இப்போ பாம்புங்க எல்லாம் பாம்பு பாட்டிலில் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அம்மா
கண்ணாடி தொடாதீர்கள். அப்பா சூப்பராக இருக்குது பாரு. ஆ வேற என்ன இருக்குதுங்க? சண்டை இந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க. சண்டை போட்டுக்கோங்களா என்ன இது ஒன்றும் புரியல. ஆனால் கெட்டி பூச்சி இருக்குது. பாம்பு. ஆமாம் பாம்பு. அது ஜோடி சேரும் போதுன்னு நினைக்கிறேன். பாம்பு முட்டை, குட்டி பாம்பு வெளியே வர மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இதுதான் ராஜநாகம். எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாரு. எப்பா இதுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான். எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. வெறும் ஏப்ரல் மாதம்தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். வெறும் பாம்பு பண்ண மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே கட்டிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் பாம்பு பண்ண மட்டும்தான் இருக்குது. ஏப்ரல் மாதம் லீவில் தான் ஓப்பன் பண்ணுறானுங்களாம் பார்க்க. வரவங்க எல்லாம் பாம்பு பண்ணையை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணி வந்துட்டு வெறும் பாம்பு பண்ண தான் இருக்குதா அப்படின்னு ஃபுல்லாக கட்டிகிட்ருக்காங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.